வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு முள்ளங்கியோட பச்சை பட்டாணி சேர்த்து ஒரு குழம்பு பண்ண போறோம். இந்த குழம்பு மட்டன் குழம்பு டேஸ்ட்லயே ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்துல விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பண்றதுக்கு 200 கிராம் முள்ளங்கிய தோல் சீவி ரவுண்ட் பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட சேர்க்கறதுக்கு 100 கிராம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். நான் எடுத்து வச்சிருக்கிற பட்டாணி அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம முள்ளங்கியை எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கிட்டு பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெயை இந்த கடாயில சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கட் பண்ண முள்ளங்கி இதுல சேர்த்துக்கலாம். இந்த அளவு திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 5 to 6 நிமிஷத்துக்கு இந்த முள்ளங்கியை வதக்கிக்கலாம். இப்போ 5 நிமிஷமா வதக்கியாச்சு. முள்ளங்கியை மட்டும் வதக்கினா போதும், பட்டாணியை வதக்க வேண்டியதில்லை. இப்போ வதக்கின இந்த முள்ளங்கியை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பேன்ல 3/4 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதுல அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்திருக்கேன். இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 15 போல சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒருவேளை இல்லைன்னா நீங்க இதுக்கு பதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 4 பெரிய பல் பூண்டை இடிச்சு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 கீறின பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம பூண்டு சேர்த்து வதக்கினோம்னா முள்ளங்கிக்குன்னு ஒரு வாசனை இருக்கும் இல்லையா, அந்த வாசனை தெரியாம நல்லா சுவையா இருக்கும் குழம்பு. அடுத்து இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில சேர்த்து 1-2 அரைச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிட்டோம்னா இந்த தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடும். வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால இப்ப இந்த அளவு உப்பு போதும். தேவைப்பட்டா அப்புறமா செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். வதங்கிடுச்சுன்னா இதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்ச ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு பரட்டி விட்டுக்கலாம் மசாலால. முள்ளங்கியோட பச்சை பட்டாணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு பண்ணி பாருங்க. மட்டன் குழம்பு டேஸ்ட்லயே சூப்பரா இருக்கும். நான் இதுல கரம் மசாலா தூள் சேர்க்கல, நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கங்க. பச்சை பட்டாணியை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில வதக்கின முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுருங்க. நல்லா பரட்டிட்டு இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.25 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம சேர்த்த முள்ளங்கி பச்சை பட்டாணி ரெண்டுமே நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு இந்த அளவு போதும். நம்ம ஆல்ரெடி தாளிக்கும் போது அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கோம். இது கூட
2 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் விழுத அரைச்சிட்டு இதை தேங்காய் பாலா நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ 6 நிமிஷம் ஆச்சு. முள்ளங்கி பச்சை பட்டாணி ரெண்டுமே நல்ல சாஃப்டா வெந்துருச்சு. நம்ம ஃபர்ஸ்டே முள்ளங்கியை வதக்கிட்டதுனால 6 நிமிஷத்துலயே வெந்துருச்சு. அடுத்து இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது அரைச்சு சேர்க்கறதோட இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்தோம்னா குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷமா கொதிச்சு நம்ம சேர்த்த தேங்காய் பாலோட பச்சை வாசனையும் போய் நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான முள்ளங்கி பச்சை பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.